வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. நேற்று லாங்குவேஜோட சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க. எஸ்பெஷலி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்ட் பி, பார்ட் சி எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து கிராமர், அதனால் அது ரிவைஸ் பண்ணல. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டுமே நம்பி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பழைய சிலபஸ் வச்சு படிச்சிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறமா சிலபஸ் ரிவைஸ் பண்ணீங்களே, அப்பாவது சொன்னீங்களா அப்படின்னா அப்போவும் இதே பழைய சிலபஸே பண்ணாங்க. ஒரே மன உளைச்சலை ஏற்படுத்துறது தான் TNPSCயோட வேலை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஜென்ரல் இங்கிலீஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2க்கு வந்து இந்த சிலபஸையே திரும்பவும் ரிவைஸ் பண்ணி படித்தாங்க. நிறைய பேர், சில பேர்லாம் நான் கேட்டேன், சார் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் சார், திரும்ப ரிவைஸ் பண்ணுறது தான் சார் பாக்கி. ஏன்னா இந்த சிலபஸ் ரிவைஸ் பண்ணி இவ்வளோ நாட்களில் ஒரு மாதம் கிட்டத்தட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக புதுசாக சிலபஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முடிச்சு வச்சுட்டேன் சார், ஆனால் இப்போ யோசிக்கிறேன் சார், நான் பேசாமல் திரும்ப இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நான் புது தமிழே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நான் குரூப் 4 வேறு எழுதலாம் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம போன தடவை குரூப் 4 எழுதலான்னு இருக்கும்போது அப்புறம் குரூப் 4க்காக புது தமிழ் படிச்சுக்கலாம்னு நினச்சேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸே யோசிக்கவே இல்லை. இமீடியட்டாக என்னால் குரூப் ஜென்ரல் இங்கிலீஷை போட்டு நான் புது தமிழ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட நிலைமை இருக்கும். நான் குரூப் 2 மட்டும்தான் எழுத போகிறேன், நான் வந்து குரூப் 4 கண்டிப்பாக எழுத போகிறது இல்லை, நான் ஏற்கனவே ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷே வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்ட் ஏல அந்த காம்ப்ரஹென்ஷன் வந்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. ஜென்ரல் காம்ப்ரஹென்ஷன் பார்ட் சி கொண்டு போயிட்டாங்க. அது மாதிரி அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு பார்ட் சியில் இருந்தது, அது அங்கே தேவையில்லாமல் இருந்தது. அது வந்து இங்கே கிராமர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி கிராமரில் இருக்கக்கூடியது எல்லாமே சேம். பார்ட் பியில் நிறைய சேர்த்துருக்குறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே. இதுதான் எல்லாமே லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ், எல்லாமே உங்கள் ஸ்கூல் புத்தகத்திலேருந்து. அதே மாதிரி எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், லிட்ரரி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் தான். 11th 12th கூட போகும். போன தடவைலாம் நிறைய போயிருந்தாங்க. இப்போ 11th 12th போல் எல்லாமே 10th முடிச்சிருக்கிறாங்க. இங்கே ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்துருச்சு. ஸோ 25 போயம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போயம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்டராக தான் இருக்கும். லைஃப், ஐ ஆம் எ வெரி உமன். ஸோ இதெல்லாம் வந்து 10th இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9th ஆரம்பிக்குது. சரிங்களா? இந்த ஹவுஸ் 6th 9th ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு 10th ஒரு 6, அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 8th, அதுக்கப்புறம் 7th, 6th, இதே ஆர்டரில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே லெசன்ஸ் ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th, 9th, 8th வரைக்கும் தான். 6th, 7th கூட இங்கே இல்லை. ஸோ சில விஷயங்களுக்கு நீங்கள் பழைய புக்கை கவர் பண்ணணும். எஸ்பெஷலி பயோகிராஃபிஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் அதாவது பொது தமிழை பொறுத்த வரைக்கும் அட்டை டு அட்டை படிப்பாங்க. பட் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிலபஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அப்போ யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சரிங்களா? ஒன்லி குரூப் 2 மட்டும் எழுதுகிறவங்க, ஏற்கனவே எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த டயத்தில் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. இருக்கிறதே டைமே கம்மி. நோட்டிஃபிகேஷன் வர நேரத்தில் போய் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பொது தமிழ் வந்து அதே சிலபஸ் தான் கிட்டத்தட்ட, ஆல்மோஸ்ட் அதுதான். ஸோ இந்த சண்டே வந்து ஒரு செஷன் இருக்குது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஜென்ரல் இங்கிலீஷோட செஷன். ஸோ அதோட ரெக்கார்டிங் கிளாஸஸ் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த நம்பரில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.